நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி 26வது ஸ்லோகம். பெரியவா அனுகிரகத்தோடு இதை ஆரம்பிப்போம். விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिम् व्रजति हरिराप्नोति विरतिम् व्रजति हरिराप्नोति विरतिम्. அடுத்த லைனில் விநாசம் கீநாசோ பஜதி அப்படின்னு இருக்கும். இங்கே நம்ம ராகத்துக்கு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோங்கிறதுனால அந்த கீநாசா பஜதி அப்படின்னு வச்சுக்கணும். அதை ரெண்டுத்தில் எப்படி சொன்னாலும் மீனிங் ஒன்று தான். ஆனால் நமக்கு பதம் பிரிக்கிறோங்கிறதுனால கீநாசகான்னு பிரிக்க போகிறோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாக்கா உங்களுக்கு பாராயணத்தும் போது சௌரியமாக இருக்கும். விநாசம் கீநாசா விநாசம் கீநாசः விநாசம் கீநாசः भजति धनदो याति निधनम् भजति धनदो याति निधनम् भजति धनदो याति निधनम्. இப்போ சொன்னதில் தா 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 எல்லாம் இருக்குது, மிக்ஸ்டாக இருக்குது. பட் இது அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுட்ட உடனே ரொம்ப ஈஸியாக உங்களால் இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். அதனால் இப்போ இது கவலைப்படாதீங்க. மீனிங்கை கேட்ட உடனே எங்கே தா வருதுங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். விதந்திரி மாஹேந்திரி விதந்திரி மாஹேந்திரி விதந்திரி மாஹேந்திரி விததிரபி சம்மிலிதத்ருஷா விததிரபி சம்மிலிதத்ருஷா விததிரபி சம்மிலிதத்ருஷா. அடுத்த லைனில் மகாசம்ஹாரேஸ்மின் அப்படின்னு நடுவில் சம்ஹாரே அஸ்மின்ங்கிற வார்த்தை நம்ம சேர்த்து சொல்கிறோம். அதனால் நடுவில் அதை விடாமைக்கு வார்த்தையை பிரேக் பண்ணாமைக்கு சம்ஹாரேஸ்மின் அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஆ இருக்கிறதையும் வச்சுட்டு சொல்லணும் ஞாபகமாக. மகாசம்ஹாரேஸ்மின் 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 விஹரதி சதி த்வத்பதிரசௌ விஹரதி சதி त्वत्पतिरसौ विहरति सति त्वत्पतिरसौ. அடுத்தது முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுறது. விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिम् विरिञ्चिः पञ्चत्वम् व्रजति हरिराप्नोति विरतिम् विरिञ्चिः पञ्चत्वम् व्रजति हरिराप्नोति विरतिम्. विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम् विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम् विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मिलितदृशा वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मिलितदृशा वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मिलितदृशा. महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ महासंहारेऽस्मिन्
विहरति सति त्वत्पतिरसौ महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. அடுத்து ரெண்டு லைனா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. विरिञ्चिः पञ्चत्वं व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. विरिञ्चिः पञ्चत्वं व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. அடுத்தது முழு ஸ்லோகத்தையும் பூர்ணமாக ஒரு தடவை பாராயணம் பண்ணிடலாம். விரிஞ்சிஃப் பஞ்சத்வம் व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. विरिञ्चिः पञ्चत्वं व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. विरिञ्चिः पञ्चत्वं व्रजति हरिराप्नोति विरतिं विनाशं कीनाशः भजति धनदो याति निधनम्. वितन्द्री माहेन्द्री विततिरपि सम्मीलितदृशा महासंहारेऽस्मिन् विहरति सति त्वत्पतिरसौ. இப்போது இந்த 26வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கடந்த சில ஸ்லோகங்களாகவே இந்த மும்மூர்த்திகளை கனெக்ட் பண்ணி சொல்லின்னு வந்துட்டுருக்காருங்கிறத பார்க்குறோம். முதல்ல இவா மும்மூர்த்திகள்ங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பஞ்சகிருத்திய பாராயணம் வரைக்கும் போய் 5 பெரிய ஆஃபீஸர், அவளுக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவராக, சாவரின் பவராக அம்பாள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்து இவா எல்லாரும் சாட்சாத் இந்த அம்பிகையினுடைய குழந்தைகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துன்னு வந்தோம். இந்த ஸ்லோகமும்
இதே மாதிரி இந்த மும்மூர்த்திகளை ஒரு கனெக்ஷனில் வச்சுட்டே கண்டினியூ பண்ணுறதாகவே அதே வரிசையில் தான் இதுவும் வருது. இதுலேயும் ரொம்ப அழகாக அம்பாளுடைய மகாத்மியத்தை எடுத்து சொல்கிற மாதிரி ஆச்சாரியால் சில வார்த்தை ஜாலத்தையும் சேர்த்து வச்சு அத்தனை அழகாக இதை கொடுத்துருக்கார். ரொம்ப சுலபமான அர்த்தம்தான். இந்த வார்த்தை ஜாலத்தை இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ரசிக்கிறதுக்கு இடம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில். அதே மாதிரி இந்த கான்டெக்ஸ்ட்டும் மனசில் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். அதாவது அம்பாள்கிட்டேருந்து உதித்த திரிகுணங்கள்லேருந்து தான் இந்த திரிமூர்த்திகள் ஜனிச்சிருக்கா. இப்போ ஒரு விதம் அம்பாளுடைய குழந்தைகளே தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இவளுக்கு கீழே ஒரு ஆஃபீஸர்ஸாக போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு அவெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கா. எப்போது இவ ஒரு ஸ்டேஜில், ஏன்னா இவாகிட்டேருந்தே உதயமானதாக ஜனிச்சதான குழந்தைகள் ஏதோ காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கா. எப்போ அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இல்லாமல் ஒரு நீடு இல்லாமல் போகிறதோ அப்போது இவா எல்லாருக்கும் வேறு வேலை இல்லை, போர்ட்ஃபோலியோ ஒர்க்கெல்லாம் இல்லைன்னு ஆகும்பொழுது என்ன ஆகும்? அவள் எல்லாம் தே ஹேவ் டு ரிட்டர்ன் டு த ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே. அது மாதிரி இப்போ உதாரணமாக இன்றைக்கி தேதியில் அவாவா ஏதோ நம்ம பிறந்த ஊர் குலதெய்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதோ ஊர் வெளியூர் வெளிநாடு எங்கெங்கேயோ இருந்துகிட்ருக்கோம் எல்லோரும். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்து இனிமேல் நமக்கு அந்த மாதிரி வேலைகள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுனாக்கா பை டிஃபால்ட் நேச்சுரலாக எங்கே போகணும்? நம்மளுடைய சொந்த ஊர் எங்கேயோ அங்கே போய் நம்மளுடைய காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும். இதை விட இன்னும் பெரிய ஊராக இருக்கிறது, நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த ஊருக்கு கடைசியில் போகிறது எல்லாருக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம், மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு போயிட்டு தான் திரும்பி வரதுன்னு இருக்கேன். அது மாதிரி மனுஷியாளுக்கு சொல்கிற மாதிரியே தான் இங்கே இவாளுக்கும். இது மும்மூர்த்திகளாக பார்த்தாலும் சரி, பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடிய மூர்த்திகளாக பார்த்தாலும் சரி, அவளுடைய காரியங்கள் பூர்த்தி ஆகிடுத்து அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து வந்தாலோ அந்த வந்த இடத்துக்கே மறுபடி போக வேண்டியதானே வேலை. அந்த விஷயத்தை சொல்கிறதாகத்தான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஆச்சாரியால் இதை கொண்டு வந்திருக்கா. இப்போ அந்த அழகை ரசிப்போம். இந்த ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டு ஸ்லோக லைன்ஸ்குள்ளே போகலாம். முதல் லைன், விரிஞ்சிஹி பஞ்சத்வம் ரஜதி ஹரிராப்னோதி விரதிம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த லைன்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசி லைன்லேருந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். அப்போ தான் இங்கே கான்செப்ட் இன்னும் நல்லா புரியும். அதாவது இது வரைக்கும் வந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோன்னாக்கா அம்பாளை கண் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு ஹே அம்பிகே அப்படின்னு நேரடியாக அவளை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி, உதாரணமாக கடைசி ஸ்லோகத்தில் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே அப்படின்னு தவன்னு தான் முன்னாடி நிற்கிற அம்பிகையை சொல்லிட்டு எழுதுறதாக எழுதின்னு வந்திருக்கார் இல்லையா? அதே தான் இங்கேயும் கண்டினியூ பண்ணுறார். இந்த இடத்துல விசேஷமாக அம்பாளுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்து கூப்பிடுறார். இங்கே பேர் தான் அந்த 4வது லைனில் கடைசியில் வர்றது. விஹரதி சதி துவத் பதிரசௌ அப்படிங்கிறாரு. அந்த சதி அப்படிங்கிற ஒரு நாமாவை விசேஷமாக இங்கே ஆச்சாரியர் வச்சுருக்கா. நம்ம முன்னாடியே பார்த்துன்னு வரோம். ஒரு ஸ்லோகத்துலேயும் எப்படி சதா பூர்வகா சிவகான்னு அங்கே போட்டதுக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்கோ, ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துல அம்பாளை சதி அப்படின்னு கூப்பிடும் பொழுது இதுக்கான ஒரு வேல்யூ இருக்கிறதுனால தான் விசேஷமாக இந்த நாமாவை இங்கே எடுத்து போட்டிருக்கா ஆச்சாரியாள். எப்படி பவானித்வம் தாசேன்னு அங்கே பவானிங்கிற ஒரு நாமாவை அங்கே ஒரு கான்ஷியஸாக அங்கே கொண்டு வந்தாலோ, அந்த தாசோகத்திலிருந்து சோகம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை காட்டுறதுக்கு அதே மாதிரி இங்கே ஒரு விளையாட்டு. அதனால் முதல்ல இந்த சதி அப்படிங்கிற ஒரு நாமாவிலேருந்து நம்ம இப்போ அர்த்தத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இப்போ அம்பாளை பார்த்து ஹே சதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். துவத் பதி ரசௌ அப்படின்னு எங்கள் கடைசியில் முடியறது. துவத்து அப்படின்னு சொன்னால் உன்னுடைய பதியாகப்பட்ட, அதாவது கணவனாக இருக்கக்கூடிய, அசௌ அப்படின்னா அந்த, அல்லது இங்கே கண்ணு முன்னாடி அவர் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுருக்காரு அப்படின்னு கை சுட்டி காட்டி அவர் அப்படின்னு காட்டுறதாக துவத் பதி, அங்கே நிற்கிறாரு அந்த பதி, உன்னுடைய அந்த பதியானவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சதின்னு இங்கே அம்பாளை கூப்பிடுறார். அப்போ அதனுடைய காரணம் என்னன்னா பெரியவா சொல்கிறா, இந்த சதிங்கிற ஒரு நாம அம்பாளுக்கு எப்போ வருது? பெரியவா இதை பற்றி சொல்லின்னு வரா அழகாக. தக்ஷனுடைய மகளாக தாக்ஷாயினிங்கிற ஒரு நாமத்தோட அம்பாளுடைய அவதாரம் ஆகி அந்த ஒரு கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் டீட்டெயிலாக அந்த கதையை பார்த்துருக்கோம். அதில் கடைசியில் தன்னுடைய ஆத்துக்காரருக்கு ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காததுனால எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இவனுடைய பெண்ணாக, இந்த தக்ஷனுடைய பெண்ணாக கிடைத்த இந்த உடம்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை பரித்தியாகம் பண்ணுறா அம்பாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு பதிவிரதா ஸ்திரீயாக என்ன பண்ணணும், பதிவிரதா தர்மங்கிறது எப்படி இருக்கோ அந்த தர்மத்தை முன்னாடி லீடிங் பை எக்ஸாம்பிள்னு நின்று நடத்தி காட்டினவளாக இங்கே அம்பாளுக்கு அந்த ஒரு
ஒரு சுச்சுவேஷனில், ரொம்ப விசேஷமான ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பதிவிரதா தர்மத்தை இந்த அம்பாள் முன்னாடி இருந்து நடத்தி காமிச்சிருக்கான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அம்பாளுக்கு தாக்ஷாயினிங்கிற நாமாலிருந்து சதி அப்படிங்கிற ஒரு பேர் அந்த இடத்துல தான் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம பாரத தேசத்தில் இந்த சதி அப்படிங்கிறதாக ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் இருந்திருக்கு. ஏன்னா கணவனோடு சேர்ந்ததாகவே வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஒரு பதிவிரதா தர்மத்துக்கே இந்த சதிங்கிற ஒரு நாமாவை ஃபிக்ஸ் பண்ணி இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் முன்னாடி இருந்ததுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் லாவில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸுக்கே சதி அப்படின்னே தான் பேர். ஏன்னா கணவனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து பதிவிரதா தர்மத்தை தாண்டாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கே சத்தின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆகு பெயராக, இந்த சத்தின்னு சொன்னாலே இப்படிப்பட்ட ஒரு ப்ராக்டிஸ் பதிவிரதாங்கிற ப்ராக்டிஸ்னு அது மாறி வந்துடுத்து. பட் வாஸ்தவத்தில் என்ன, அம்பாள் இப்படி நடத்தி காட்டின அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு உண்டான பேர் சதி. அப்போது பதிவிரதா தர்மத்தின் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஹே அம்பிகே அப்படின்னு இங்கே கூப்பிடுறதாக ஆரம்பிக்கிறார். ஏன் இதை பற்றி சொல்கிறாருங்கிறது இனி பாக்கி லைன்ஸுக்குள்ளே போகும்பொழுது நமக்கு நன்னா புரியும். அப்போ பதிவிரதைகளுக்குள் முதன்மையானவளே ஹே சதி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். முதல் லைனை பார்ப்போம். விரிஞ்சிஹி பஞ்சத்வம் விரஜதி ஹரிராப்னோதி விரதிம். விரிஞ்சிஹி அப்படின்னா நம்ம பல ஸ்லோகங்களில் பார்த்துட்டோம். பிரம்மாவை தான் விரிஞ்சிஹி அப்படின்னு இங்கே கூப்பிடுறார். உதாரணமாக 2வது ஸ்லோகத்தை எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தனியாம் சம்பாம்சமில் எப்படி விரிஞ்சியாகப்பட்டவர் அம்பாளுடைய பாததூளியை கலெக்ட் பண்ணி லோகங்களை உண்டாக்குறார் அப்படிங்கிறத அங்கே பார்த்தோமே, அதே விரிஞ்சிஹி தான் இங்கே. பஞ்சத்துவம் அப்படின்னா ஒரு அழிவு அல்லது மரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். பஞ்சத்துவம் விரஜதி அடைகிறார். அப்போது பிரம்மாவானவர் அழிவை அடைகிறார் அப்படின்னு முதல் ஹாஃப் இந்த ஃபஸ்ட் லைனில். விரிஞ்சிஹி பஞ்சத்துவம் விரஜதி ஹரிராப்னோதி விரதிம். பிரிச்சாக்கா ஹரிஹி ஆப்னோதி விரதிம் அப்படின்னு அர்த்தம். ஆப்னோதி விரதிம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பிரம்மாவுக்கு சொன்னதே தான். பெரியவா அதை சொல்லும் பொழுது விஷ்ணு ஃபுல் ஸ்டாப் ஆகிடுறார் அப்படின்னு பெரியவா சொல்கிறார். அதே தான் அர்த்தம், அதே தான். விரதிம்னு சொன்னாக்கா முடிவு, ஆப்னோதி அடைகிறார். அப்போ விஷ்ணு இங்கே ஃபுல் ஸ்டாப் ஆகிடுறார். விரிஞ்சியும் அழிவை அடைஞ்சாச்சு, விஷ்ணுவும் அழிவை அடைஞ்சாச்சு. ஏன் இதெல்லாம் சம்பவிக்கிறது, இவாளுக்கெல்லாம் எங்கே முடிவு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆன்சர் வரப்போகிறது. இப்போ 2வது லைனுக்கு போய்டுவோம். விநாசம் கீநாசோ பஜதி தனதோ யாதி நிதனம். இங்கே வேர்டு பிளே. ஆச்சாரியர் ஒரு எத்தனை பெரிய கவிங்கிறதுக்கு இங்கே ஒரு வார்த்தை விளையாட்டை இதுக்குள்ளேயும் வச்சுருக்கார். விநாசம் கீநாசோ பஜதி, அதாவது எல்லாரையும் நாசமடைய செய்கிறவனாக ஒருத்தன் இருக்கானே, அதாவது எல்லாருக்கும் அழிவை கொடுப்பவனாக ஒருத்தன் இருக்கானே, அவன் யாருன்னா கீநாசகா அப்படின்னு பேர் யமதர்மனுக்கு. அவருக்கு தான் இந்த நாம கீநாசகா. அவரும் விநாசத்தை அடைகிறார், அதாவது நாசத்தை அடைகிறார், அதுதான் அர்த்தம். கீநாசகா விநாசம் பஜதி. பஜத்தின்னு சொன்னால் அடைகிறார் இங்கே அர்த்தம். அப்போது விநாசம் கீநாசோ பஜதி அப்படிங்கிறத கீநாசகா பஜதி, அதான் இங்கே வருது. சேர்த்து வரும்போது கீநாசோ பஜதி அப்படின்னு வருது. அப்போது யமனும் அழிவை அடைகிறார். தனதோ யாதி நிதனம். தனதஹா அப்படின்னு சொன்னாக்கா யார் தனத்தை உடையவராக, தனத்தை கொடுப்பவராக, நிறைய யார்கிட்ட தனம் அதாவது செல்வம் குவிஞ்சு கிடக்கோ அவருக்கு தனதஹான்னு பேர். குபேரன்னு சொல்கிறோமே அவருக்கு தான் தனதஹான்னு பேர். இங்கே என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட குபேரன் ஒருத்தரை சொல்கிறோமே அவரும் யாதி நிதனம். நிதனம்னு சொன்னாக்கா நாசம்தான். இதெல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல வார்த்தைகளை இங்கே வேர்டு பிளேயாக இங்கே ஆச்சாரியர்கள் யூஸ் பண்ணுறா. விநாசம்னு சொன்னாலும் நாசம்தான், அதோட ஒரு அழிவு அப்படின்னு தான் அர்த்தம் வருது. நிதனம்னு சொன்னாலும் நாசம்தான். அதே மாதிரி பஞ்சத்துவம்னு முன்னாடி சொன்னதுக்கும் அதே அர்த்தம்தான். விரத்தின்னு சொன்னாலும் அதே தான். இப்படி ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல வார்த்தைகளை வேர்டு ப்ளே பண்ணி நம்ம அந்தந்த வார்த்தையோடு அட்டாச் பண்ணி ரைமிங் வேர்ட்ஸாக வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிற மாதிரி அத்தனை அழகாக இதை கம்போஸ் பண்ணுறார். அதனால தான் விரிஞ்சிஹி பஞ்சத்துவம்னு இஞ்சான்னு ரெண்டுத்தையும் அப்படியே கிட்ட கிட்ட வரும். அதே மாதிரி ஹரிஹி ஆப்னோதி ஹரிராப்னோதி விரதிம். ஹரி விர அப்படியே சிமிலர் ரைமிங் வேர்ட்ஸாக ஹரிராப்னோதி விரதிம், அது ஒரு பக்கம் வந்துடுத்து. அடுத்தது இவருக்கு யமனுக்கு சொல்லும் பொழுது
விநாசம் கீநாசா பஜதி அல்லது கீநாசோ பஜதி, அங்கேயும் ரைமிங் வேர்ட்ஸை போட்டாச்சு. இப்போ தனதன்னு சொல்லக்கூடிய குபேரனுக்கு சொல்லும் பொழுதும் அதே மாதிரி ரைமிங்காக தனதன் நிதனம் அப்படின்னு ஒரு ரைமிங்கை போட்டார். அப்போ அர்த்தம் என்னென்னா அதே தான், குபேரனும் ஒரு அழிவை நாசத்தை அடைகிறார் அப்படின்னு. அடுத்த லைன் போவோம். விதந்திரி மாஹேந்திரி விததிரபி சம்மீலித திருஷா. முதல் வார்த்தை விதந்திரி அப்படின்னு வச்சுருக்கார். தந்திரான்னு சொன்னாக்கா ஒரு சோம்பல், களைப்பு, தூக்கம் இதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். அது மாதிரி தந்திரா அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே முன்னாடி ஒரு வி போட்டிருக்கு. அப்போது சோம்பல், தூக்கம், களைப்பு எல்லாம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். விதந்திரி மாஹேந்திரி. மாஹேந்திரின்னு சொன்னாக்கா இந்திரன் சம்பந்தப்பட்டது. மாஹேந்திரன், மகேந்திரன்னு சொல்கிறோமே அவரை, அந்த மகேந்திரனுடைய சம்பந்தம் உள்ளதாக இருக்கக்கூடியவர்கள் மாஹேந்திரி. யார் அப்படின்னா மாஹேந்திரி விததிர் அபி. விதத்தின்னு சொன்னாக்கா ஒரு வரிசை, 1 2 இல்லை, மல்டிபிள்ஸ், அது மாதிரி இருக்கக்கூடிய பலர். அப்போது சோம்பல், தூக்கம், களைப்பெல்லாம் இல்லாதவரான இந்திரன் சம்பந்தப்பட்ட வரிசைகளும் அப்படின்னு சொல்கிறது. விததிஹி அபி அது சேர்த்து வரும்பொழுது விததிர் அபி. அப்பின்னு சொன்னாக்கா தே ஆல்சோ அப்படின்னு இங்கே அர்த்தம். அப்போ விததிர் அபி அந்த வரிசைகளும். ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பிரளய காலம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலிருந்து பிரளயத்திற்குள்ள நிறைய இந்திரர்கள் ஆல்ரெடி இருந்திருப்பா. ரொட்டேஷன், அந்த ரோல், அந்த ஒரு பொசிஷன் தான் இருக்கே ஒழிய அந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணுற ஆள் ஒரே ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு இந்திரன் இருப்பான், அடுத்தது அவனுடைய டென்யூர் முடிஞ்சு போகிறது, அவனுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த ஒரு இந்திரன் வருவான். இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் நடக்கிறது இதெல்லாம். அதனால் ஒரு மன்வந்தரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மன்வந்தரத்துக்கும் ஒரு தலைவன், ஒரு இந்திரன் இருப்பார். அது மாதிரி 14 மன்வந்தரங்கள், அதுக்குண்டான மனுக்களும் அந்த தலைவரான இந்திரர்களும் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறதாக விதந்திரி மாஹேந்திரி விததிஹி அபி. அவா எல்லாரும் கூட, அந்த வரிசைகள் எல்லாரும் கூட என்ன ஆகிறது அவளுக்குன்னா சம்மீலித திருஷா. திருஷ், பஷ்ய இப்படிங்கிற தாத்துக்கள், அந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா பார்வை சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதில் தான் திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பஷ்ய, பஷ்யதி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம். இப்போது திருஷா அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு பார்வையோட, விஷனோட சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது சம்மீலித அப்படிங்கிற வார்த்தைக்கு நன்றாக மூடிக்கொள்ளப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன ஆகுது, இவாளுக்கு சோம்பல் கிடையாது, களைப்பு கிடையாது, தூக்கம் கிடையாதுன்னு இருக்கிறவாள்லாம் நன்னா கண்ணை மூடிண்டு இருக்கிறவர்களாக அவளும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது. இங்கே சம்மீலித்த திருஷா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு மனசில் இது உள்வாங்கிக்கணும்னு சொன்னாக்கா நம்ம இந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அதாவது சுவாமி விக்கிரகங்கள்லாம் பண்ணாவிட்டு சுவாமிக்கு கண்ணு திறக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன நிகழ்ச்சியாக, ஒரு பூஜா கிரமமாகவே இந்த சிற்பிகள்லாம் பண்ணுறது உண்டு. அதுக்கு நேத்திர உண்மீளனம் அப்படின்னு பேர். நேத்ரோன்மீளனம் அப்படின்னு சொல்லுவாள். உண்மீளனம்னு சொன்னால் திறந்து வைக்கிறது, நேத்திரம்னு சொன்னால் கண்ணு தான். நேத்திர உண்மீளனம் அது. இங்கே சம்மீளனம், உண்மீளனம்னா திறக்கிறது, சம்மீளனம்னா கண்ணை மூடுறது. அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. அப்போ சம்மீலித்த திருஷா, நன்றாக மூடிக்கொள்ளப்பட்ட கண்களோடு உடையவர்களாக அவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறார். சரி, இவ்வளோ பேரை லிஸ்ட்டு பண்ணி இவா எல்லாரும் அவர்கள் கண்ணை மூடின ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, ஃபுல் ஸ்டாப் ஆயாச்சு, அவர்களுடைய அழிவு வந்தாச்சுன்னு சொன்னால் எப்போ இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத தான் கடைசி லைனில் வச்சுருக்கார். மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி சதி துவத்பதிரசௌ அப்படின்னு முடிச்சிருக்கார். அதுதான் சதிங்கிற நாமா நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். துவத்பதிரசௌ, உன்னுடைய இதோ இருக்காரே இந்த உன்னுடைய கணவராகப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த முதல் போர்ஷனில் மகாசம்ஹாரே அஸ்மின் விஹரதி அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல மகாசம்ஹாரம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மகா பிரளய காலம்னு ஒன்று சொல்கிறோமே, அதுதான் பிரளயம் அப்படின்னு சொன்னாலே ஒரு லயம்,
அதாவது அப்படியே போய் ஐக்கியமாறுது. நன்னா ஒரு சங்கீதத்தை கேட்டுட்டு இருக்கும்பொழுது ஆஹா எவ்வளோ இந்த லயம் நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே நன்னா யோகமாக சேர்ந்து ரசிக்கிற மாதிரி அப்படியே ஒன்றிணைஞ்சு போகிறதோ இல்லையா. அது மாதிரி இந்த பிரளயம்னு சொல்கிறதே சுவாமி கருணையினால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பிரளயத்தில் என்ன நடக்கிறது, இந்த ஜீவன்கள்லாம் மறுபடி ஒரு பிறப்பு இறப்புன்னு ஒரு சைக்கிளில் போய் மாட்டிக்காமல் அந்த பிரளய காலம் முழுக்க நம்மளுடைய தோற்றமாக என்ன இருந்ததோ அந்த ஒன்று, அந்த ஒரே ஒரு நிர்குணமான பரபிரம்மம், அந்த அத்வைதமான மூலம் ஒன்று இருக்கே, அதுலேயே நம்ம எல்லாரும் அப்படியே ஐக்கியமாக கிட்டக்க போய் அதோடையே சேர்ந்து ஒட்டின்னு இருக்கிற ஒரு பாவம் அந்த சமயத்தில் எல்லா ஜீவர்களுக்கும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கிடைக்கிறது. அதனால தான் அதை வெறும் அழிவுன்னு ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாமக்கி பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். பிரலயம் விசேஷமான ஒரு லயம் அதில் கிடைக்கிறது. அதே மாதிரி தான் சம்ஹாரம் அப்படின்னு அதை சொல்கிறது. மகா சம்ஹாரம்னு சொன்னாக்கா நன்றாக செய்யப்பட்ட ஒரு அழிவுன்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஒரு காரணத்திற்காக நல்ல விதமாக செய்யக்கூடிய ஒரு லயம் இது. அப்படிப்பட்ட மகா பிரளய காலத்தில் மகா சம்ஹாரே அஸ்மின், இந்த அஸ்மின்னு சொன்னால் இந்த மகா பிரளய காலத்திலும், அதாவது இப்படி எல்லாரும் ஒருத்தராக அழிஞ்சு போயிட்டே இருக்கா. எல்லாரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயிங் பேக் டு த ரூட்ஸ், எல்லாரும் எங்கேருந்து வந்தாலும் அந்த மூலத்திலேயே திரும்பி போய் ஒட்டிக்க வேண்டிய காலம் ஆயாச்சு. அப்படி எல்லாரும் அழிஞ்சு எல்லாரும் அந்த அந்த ரூட்டுக்கு போயாச்சு. இப்படிப்பட்ட இந்த சம்ஹார காலத்தில் கூட துவத்பதிஹி, உன்னுடைய அந்த ஆத்துக்காரர் இருக்காரே, அசௌ தோ இங்கே உட்காண்டிருக்காரே, இந்த உன்னுடைய பதியாகக்கூடிய இந்த காமேஸ்வரன் இருக்காரே, அவர் மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மகாசம்ஹாரேஸ்மின் விஹரதி, உன்னோட இங்கே விளையாடின்னு இருக்கார் உன்னுடைய இந்த ஆத்துக்காரர் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறார். அப்போது இதில் விசேஷமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, விஹரதிங்கிற ஒரு வார்த்தை இங்கே விளையாடின்னு இருக்கார், ஒரு காமேஸ்வரன் காமேஸ்வரியோட ஒரு விளையாட்டில் ரமிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல முக்கியமாக சதின்னு போட்டதனுடைய அர்த்தம் என்ன, எதுக்காக, என்ன குறிப்புக்காக இங்கே சதின்னு ஆச்சாரியால் இந்த வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, சுற்றி வர எல்லாமே அழிஞ்சுட்டு இருக்கு. அப்படியே எல்லாமே பாட்டாக அப்படியே கிரம்பிளாகி எல்லாமே காணாமல் போயின்னு இருக்கு இந்த லோகம். மகா பிரளய காலம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த மும்மூர்த்திகளாக இவள்கிட்டேருந்து தான் எல்லாரும் உண்டானா அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் அவள் எல்லாரும் பேக் டு த ரூட்ஸ்னு இவகிட்டேயே திரும்பி வந்து ஐக்கியமாக வேண்டியது. இந்த மும்மூர்த்திகள் மாதிரியே இன்னும் நிறைய போர்ட்ஃபோலியோ ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கார். இந்த யமன், குபேரன், இந்திரன் முதலானவர்கள்னு எல்லாரையும் சொல்லி அவள் எல்லா லிஸ்ட்டும் தே ஆர் ஆல் ஃபோல்டிங் பேக் டு த ரூட் அப்படின்னு எல்லாரும் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லோகத்தில் இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்யக்கூடிய மூர்த்திகளை சொல்லின்னு வந்தார். அதுலேயும் இப்படி தான் சொல்லின்னு வந்தார், ஒருத்தருக்குள்ளே அப்படியே ஃபோல்டு பேக் ஆகிடுவார். கடைசியில் இந்த சதாசிவர் மட்டும் அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கிறவர்னு முன்னாடி சொன்னார். இப்போ அப்படி எல்லாருமே அந்த 5 வேலையை செய்கிறவாளும் கூட என்ன ஆவான்னா எல்லாரும் உள்ளே ஃபோல்டு பேக் ஆகிடுவா, சதாசிவர் உள்பட. ஏன்னா அவரும் தனியாக ஒரு மூர்த்தி தானே. அப்போது யார் பாக்கி இருக்கா அப்படின்னா, காமேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய பதி இருக்காரேம்மா, அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் பாக்கி இருக்கார். இந்த பிரளயத்தில் அழிஞ்சு போகாமைக்கு உன்னோட விளையாட்டில் ரமிச்சுண்டு அவர் ஒருத்தர் மாத்திரம் இருக்கார். அப்படின்னா என்ன காரணம், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சக்தி, ஒரு அமிர்தத்துவம், அழிவில்லாத பெரும் நிலை அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்டால், சாக்ஷாத் உன்னுடைய மாங்கல்ய பலம் இது. உன்னுடைய கணவராக இருக்காருங்கிற ஒரே காரணத்தினாலே அவருக்கு மாத்திரம் அழிவு கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவளுடைய பதிவிரதா சக்தி அப்படிங்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணி காட்டுறதுக்காக இங்கே சதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே ஆச்சாரியால் பிரயோகம் பண்ணியிருக்கா. அப்போது முழுக்க முழுக்க ஒரு அர்த்த புஷ்டியோடு தான் இந்த நாமா இங்கே யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பெரியவா சொல்கிறதுனால தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எழுதினவருக்கு தானே தெரியும் எந்த கான்டெக்ஸ்ட்டுக்காக இந்த வார்த்தையை இங்கே பிரயோகம் பண்ணோன்னு. அப்படியே எழுதினவராகவே இருக்கக்கூடிய சாக்ஷாத் நம்ம ஆச்சாரியர்களுடைய அவதாரமாகவே இருக்கக்கூடிய பெரியவா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரிகசி எல்லாத்தையும் நம்மளும் ரசிக்கிற மாதிரியும் புரிஞ்சுண்டு பக்தி பண்ணுற மாதிரி நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கா. இது சாதாரணமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்தனாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கான்டெக்ஸ்ட் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதெல்லாம். இப்போ இதே ஸ்லோகத்தை அத்வைதபரமாக இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுலேருந்து எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டால், இந்த எல்லாமே அழிஞ்சிட்டு போயின்ட்டுருக்கு,
அப்போ பாக்கி இவர் ஒருத்தர் மாத்திரம் இருக்கார், இவருக்கு அழிவே இல்லாத ஒரு பெருநிலை கிடச்சிடுத்தே அப்படின்னு சொன்னால் இவருக்கு எப்படி அந்த நிலை கிடச்சிது? இதையும் முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய பதவி வேணும்னு எத்தனையோ பேர் இப்போ காலில் விழுந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்காக காத்துட்டுருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, அவளுக்கெல்லாம் கூட கிடைக்காதது பவானித்துவம்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறானே ஒரு குழந்தை, ஒரு பக்தன், அவனுக்கு அத்தனை தகுதி இல்லாட்டா கூட ஏதோ குழந்தை பாவம்னு சொல்லி உடனே இவ கிராண்ட் பண்ணிடுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த சாயுஜ்யம் அப்படிங்கிற பதவி, அந்த சாயுஜ்ய பதவியை கொடுப்பதனாலேயே தன்னிலிருந்து வேறல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை, அதாவது தானாகவே ஆகிவிடக்கூடிய ஒரு நிலையை அந்த பக்தனுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ அதே கான்டெக்ஸ்ட்டை வச்சுன்னு பார்த்தோம்னாக்கா அத்வைத பக்தர்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலான்னு பெரியவா நமக்கு இதிலேருந்து காமிக்கிறார். அதாவது நம்ம வேற சுவாமி வேற அப்படின்னு ஒரு துவைத்தமாக இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிறதாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு அழிவு, மறுபடி ஒரு பிறப்பு அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வேற இல்லை, சுவாமி வேற இல்லை, சாக்ஷாத் அதுவே தான் நாம தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுவே தான் ஒரு விளையாட்டாக பல ரூப பேதங்களை வச்சுட்டு நமக்கு ஒரு லீலை பண்ணி காமிச்சுட்டு இருக்கு, ஒரு ஏமாத்தின்னு இருக்கு விளையாட்டாக அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறத எல்லாம் சாக்ஷாத் அந்த ஒரே பரபிரம்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, வேறு வேறு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத மாத்திரம் நல்லா புரிஞ்சுட்டே வரத்துக்கு முயற்சி பண்ணோன்னாக்கா அப்போ நம்ம வேற இல்லை, அந்த பரபிரம்மம் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு அத்வைத பாவத்துக்கு, ஒரு அத்வைத நிலைக்கு நம்ம கொஞ்சம் கிட்டக்க போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு நிலை நமக்கு சித்தி ஆகிடுத்துனாக்கா அப்புறம் அழிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. ஏன்னா இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவன் இந்த அம்பிகையினுடைய பக்தனாகவே அவளுடைய பிரசாதத்தை முன்னிட்டு அவகிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கும் கூட அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ இல்லையோ அவனுக்கு இந்த ஒரு சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய தன்னோடு பிரிக்க முடியாத தன்னிலேயே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்தோமே. அந்த அனுகிரகம் கிடச்சிடுத்தானா இவன் அவளாகவே மாறிடுறான், பவானி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகையாகவே இவன் மாறிடுறான். அப்படி மாறினா விட்டு இவனுக்கு ஏது அழிவு? அது மாதிரி தான் இந்த பரமேஸ்வரன் அம்பாளுடைய உபாசகர்களில் முக்கியமான ஒரு அங்கம், முதல் ஸ்தானத்தில் அவர் தான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு அவள்கிட்டேருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலை, அந்த அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அப்படி அவளோடையே சேர்ந்து அவள்கிட்டேருந்து தனித்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் அப்படி ஐக்கியமாயிட்டதுனால, சொல்லப்போனால் அவருக்கே அந்த சாயுஜ்யங்கிற பதவி கிடச்சிட்டதுனால அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போது அத்வைத பக்தர்களுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற விஷயம் இதுலேருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியாது. அப்போ பரமேஸ்வரனை அம்பாளுடைய பக்தனாக பார்த்தாலும் சரி, ரெண்டாவது அத்வைத்தம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாக்கா சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்குணஸ்வரூபமாகவே தான் சுவாமியை சொல்கிறது. சிவன்னு நகரத்தை போட்டு சொல்கிறதில்ல, மா வரணும், மகரம் போட்டு சிவம் அப்படின்னு. அப்படி சிவம்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியாக நிர்குண பரபிரம்மமாக சுவாமியை நம்ம பார்க்க தெரிஞ்சுட்டோம்னாக்கா அந்த சிவத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஸ்ரீ சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு அம்பாளை சொல்கிறோமே, அப்படி சிவனும் சக்தியும் ஐக்கியமான ரூபமாக அந்த சிவத்தை நம்ம தெரிஞ்சுக்க பிரயத்தனம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு அது நமக்கு லபிச்சுட்டுனாக்கா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. என்ன சார் இது நம்ம லோகத்தில் பிறந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, ஒரு நாளும் எவ்வளோ வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் காணாமல் போய் இருக்கிறதும் இல்லாததாகவே இருக்கும். அதாவது லோகத்தில் இருந்துட்டுருக்கிறனாலும் தனியாக இருக்கோங்கிற பாரம் இல்லாமல் இருக்க முடியும், இல்லாமல் போனாலும் இருந்துகிட்டே இருக்க முடியும். அது அம்பாளுடைய பாதார விந்தங்கள்லேயே நம்ம இருந்துட்டுருப்போங்கிறதுனால நம்ம இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையே வராது. அப்போ ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு இந்த அழிவில்லாத பெருநிலைன்னு சொல்கிறாளே, அந்த நிலையை ஒரு பக்தனுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு இந்த அம்பாள் காத்துன்ருக்கா. நம்ம அவளை அண்டி அந்த பிரசாதத்தை வாங்கிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையும் ஒரு நல்ல பக்தி பாவத்தையும் அம்பாளும் பெரியவாளும் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.